நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ரெப்ரசென்ட் த ஃபாலோவிங் செட்ஸ் இன் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். ஓகேவா? ஸோ டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் அப்படின்னா என்னென்னா வேர்டிங்ஸில் எழுதுவோம்ல, அதுக்கு பேர் தான் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்கிறது வந்துட்டு ரோஸ்டர் ஃபார்ம், இதுவும் ரோஸ்டர் ஃபார்ம். இது வந்துட்டு என்ன ஃபார்மில் இருக்குது? செட் பில்டர் ஃபார்மில் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஜனவரி, ஜூனு, ஜூலை. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு என்னென்னலாம் இருக்குது? மந்தோட ஸ்டார்டிங் லெட்டர் ஜே இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தானே இருக்குது. அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்? P is equal to இது வந்து என்னது? the set of all month. ஓகேவா? ஸோ எல்லா மந்த்துமே தான் இருக்குது. ஜேயில் ஸ்டார்ட் பண்ணுற எல்லா மந்த்துமே இருக்குது. ஸோ the set of all months ஸ்டார்டிங் வித் அப்படி இல்லை அப்படின்னா பிகினிங் வித் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங் வித் த லெட்டர், என்ன லெட்டர்? வித் த லெட்டர் ஜே. ஓகேவா? ஸோ ஜேயில் ஸ்டார்ட் ஆகிற லெட்டர்ஸ்லாம் தான் இந்த இடத்துல இருக்குது. ஓகேவா? புரியுதா? அப்போ ஃபஸ்ட் ஒன் எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னு. ஸோ அப்போ போக போக பார்த்தீங்க அப்படின்னா புரியும். ஸோ இப்போ செகண்ட் ஒன்று கவனிச்சுக்கோங்க, கியூவா. ஸோ கியூ இஸ் ஈக்குவல் டு இது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். 7, 11, 13, 17, 19, 23, 29 இது எல்லாமே வந்துட்டு என்னது? ப்ரைம் நம்பர்ஸாக. அப்போ 7லேருந்து 29க்கு முன்னாடி இருக்கிறது என்னது? 31க்கு முன்னாடி வரைக்குமா? ஸோ அப்போ நம்ம இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்? செட் ப்ராக்கெட் போடக்கூடாது, த செட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஓகேவா? செட் ஆஃப் அப்படின்னா செட் ப்ராக்கெட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? த செட் ஆஃப் ஆல், இது என்ன நம்பர்ஸ்? ப்ரைம் நம்பர்ஸா. ஸோ த செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் எதுலேருந்து எது வரைக்கும்? பிட்வீன். ஓகேவா? ஸோ பிட்வீன் எதுலேருந்து எதுக்குள்ளே இருக்குது? இப்போ 5 வந்துட்டு. ஓகேவா? ஸோ அப்போ 5 and 31. ஓகேவா? ஸோ 5க்கும் 31க்கும் நடுவில் இருக்கிற செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது. ஓகேவா? 7க்கு முன்னாடி 5வா. ஸோ அதே மாதிரி 29க்கு அப்புறம் வந்துட்டு என்னது? 31. அப்போ அதுலேருந்து இதுக்குள்ளே தானே இருக்குது. ஸோ அப்போ 5 and 31. புரியுது அந்த சம் எப்படி போட்டிருக்கோன்னு? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், x is 2, x belongs to n, x is less than 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. பிலாங்ஸ் டு n அப்படின்னா என்ன மீனிங்? நேச்சுரல் நம்பர்ஸா. அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்? கேபிட்டல் R is equal to the set of. ஓகேவா? ஸோ எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த மாதிரி டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் அப்படின்னாலே தி செட் ஆஃப் அப்படின்னுங்கிறத எழுதணும். த செட் ஆஃப் ஆல் என்ன நம்பர்? நேச்சுரல் நம்பர்ஸாக இந்த இடத்துல. ஸோ த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க? லெஸ் தென் 5ன்னு சொல்லியிருக்காங்களா. த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ், அது வந்துட்டு எப்படி இருக்கணும்? லெஸ் தென் 5ஆக இருக்கணும். ஓகேவா? ஸோ லெஸ் தென் 5. இந்த இடத்துல ஈக்குவல் டு கொடுத்துருந்தாங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படின்னு எழுதுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், எக்ஸ் இஸ் அ கான்சோனன்ட் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் அப்படின்னு சொல்லிட்டு வேர்டிங்ஸ்லேயே டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? த செட் ஆஃப் ஆல் கான்சோனன்ட். ஓகேவா? ஸோ த செட் ஆஃப் ஆல் கான்சோனன்ட் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட். ஓகேவா? ஸோ புரிஞ்சுது அந்த சம், இந்த 4 பாயிண்ட்ஸும் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே வந்துட்டு ப்ளேலிஸ்ட்டில் டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட்க்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஏதாவது புரியல அப்படின்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எந்த சம் டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.